இப்ப நான் உழைப்பில் இருந்து வெளியேறினவன இப்ப வட இந்தியன் தேவை இருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. இப்ப வர்றான், ஏன்னா நீ உழைக்கிற திறனை இழக்கிற. காரணம் டாஸ்மார்க். இப்ப நீ என்ன செய்வாய்? வந்தோன்னு முடிவேன். நீ எப்படி சீமான் செய்வ? இந்த வர 100 நாள் வேலை திட்டம் அப்படியே வச்சுக்கிறோம். அன்னை ஒரு அரசு அலுவலகத்தை போடுவேன். இப்ப எங்க அப்பா வர்றாரு தென்னை மரத்துல, ஏப்பா இந்த மட்டையை கழிச்சு விடணும், தேங்காய் வெட்டணும், எனக்கு 25 பேர் தேவை. அவர் எழுதி வச்சுட்டு போயிடணும், எனக்கு பதிவு பண்ணணும். என்னால இங்க அரசு வேலையில் இருப்பான் 25 பேரு. இப்ப விவசாயத்துக்கு 25 பேர் நடவுக்கு தேவையா? அறுப்புக்கு வேணுமா? வாழை வெட்டணுமா? கரும்பு வெட்டணுமா? பதிவு பண்ணு. உழைப்பிலிருந்து உட்கார்ந்து சும்மா பல்லாங்குழி ஆடுறதுக்கு இது நாடு இல்லது. இங்க வேலை செய்யணும். இப்ப என்ன பண்ண? நடவுக்கு ஆள் கேட்கிற 50 பெண்ணு 50 ஆண் கொடுங்க. 100 பேர் அனுப்பிட்டேன். ஒரு பணத்தை கட்டிட்டாப்ல. இவன் 300 ரூபா கொடுக்கறான். 100 நாள்ல முதலாளி 500 ரூபா கொடுத்தாரா? 800 ரூபாயை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போ. இப்போ 800 ரூபா உழைப்பு, அவன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. வேலை உற்பத்தி பெருகிருச்சு. காசு 500ல 800 ஆயிருச்சு. வறுமை ஒழியுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதாண்டா தலைவன் செய்யற வேலை. இப்ப புரியுதா? ஒரு பய வட இந்தியன் இந்த வேலைக்கு தேவை என்கிற நிலை இல்லாது முதல்ல நான் ஒழிச்சிடறேன். அவனுக்கு தொழில் பாதுகாப்பு, ஊதிய உறுதி எல்லாம் கொடுத்துறேன். இப்போ வட இந்தியன் தேவை சுத்தமா நின்று